மிதுனம் ராசிக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு 140 நாட்கள் வக்ரமாகும். இது ஒரு இம்பாக்டை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்குது. இது அனுபவபூர்வமாவே நான் சொல்றேன். அதே போல சனி ஒரு பாவ கிரகம். பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் வக்கரமாகும் போது உக்கிரமாக செயல்படும். இப்போ மிதுன ராசிக்கு கர்மஸ்தானத்துல சனி இருக்கு, அதாவது 10ஆம் பாவகத்துல சனி இருக்கு. 10ல் சனி கடுமையான உழைப்பையும் சில பொறுப்புகளையும் கொடுக்கும். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சனி பயிற்சி பலன்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இது வக்ரம் ஆகும்போது, வக்ரம் என்பது ஒரு ரிவர்ஸான ஒரு தோற்றம் தான். அப்ப ரிவர்ஸா கொஞ்சம் செயல்படுமா அப்படின்னா கண்டிப்பா செயல்படும். அதுவும் குறிப்பா வக்ரம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருக்குனாக்க உங்களுக்கு ஒரு விதமான பலனும், சனி வக்ரம் ஆகல உங்க ஜாதகத்துலனாக அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான பலனும் நடக்கும். சில விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும், சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும். அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி எப்போது ஏற்படுது அப்படின்னா ஜூலை 26ஆம் தேதி வக்ரம் ஆகிறாரு சனி. அப் டு டிசம்பர் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஏற்றால ஒரு 4 மாசம். இந்த 4 மாசத்துல என்ன பாசிட்டிவ் பொதுவா எல்லாருக்கும் காமனா சொல்லணும்னாக்க, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒர்க் ப்ரெஷரை கொடுத்தது இல்லையா. இப்போ வக்ரம் ஆகும் போது ஒர்க் ப்ரெஷர்ல இருந்து கொஞ்சம் மாற்றம் வரும். கூடுதல் பணிச்சுமை இல்லாம ஆனா பொறுப்புகள் கிடைக்கும். அப்போ டிரான்ஸ்பருக்கு எதிர்பார்க்கிறவங்க அல்லது ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கிறவங்க அவங்களுக்கு இந்த 4 மாசத்துல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அல்லது புதிதாக வேலை தேடக்கூடியவர்கள், ஆல்ரெடி வேலையை விட்டுட்டேன், வேலை இல்லை, வேலை போயிடுச்சு, குரு 2ஆம் இடத்துல எனக்கு பண வரவு இல்லை, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இல்லை என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த பாசிட்டிவான விஷயம் ஒண்ணு இருக்கு இந்த வக்ரம் ஆகிறதுனால. ஆல்ரெடி வேலையில இருப்பவர்களுக்கு, குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க வேலை மாற்றத்தை தவிர்க்கணும். இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது தான் நல்லது. இந்த நேரத்துல பிரைவேட்ல இருக்கிறவங்க திடீர்னு வேலை விடாம இருங்க. புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆயிடும், தடைகள் ஆகும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லைன்னா நீங்க வேலை மாற்றத்தை தவிர்க்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குன்னாக்க ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய உழைச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க, போராடி இருப்பீங்க, வேலையில அடிக்கடி மாறி இருப்பீங்க. ஒரு ரெகக்னிஷன் இல்லைன்றவங்களுக்கு இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்பு கூட கிடைக்கும். நீங்க வேலை கூட மாறலாம். நீங்க இருக்கிற இடத்த விட்டு மூவ் பண்றதுக்கான சூழ்நிலை கூட சில பேருக்கு வரலாம். அப்படி வரும்போது அது பாசிட்டிவா இருக்குமானா பாசிட்டிவா இருக்கும். ஆனா கிடைக்குமா? கிடைக்கும். அப்போ முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி வேலை கிடைச்ச பின்னாடியே விடுங்க, திடுதப்புன்னு விடவும் கூடாது. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். முக்கியமா இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால உங்களுக்கு உறவு சிக்கல்கள் நீங்கும். 4ஆம் இடத்தை பார்க்குது. உறவுகளோட கருத்து வேறுபாடு, பகை, அதே போல தாம்பத்திய வாழ்க்கையிலையும் ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மைகள் இருக்கு இல்லையா. இந்த சனி வக்ரமாகி பின்னோக்கி எல்லாம் வர்றது கிடையாது. இங்க இப்போ ரேவதி 2ஆம் பாதத்துக்கு இருக்குன்னா ரேவதி 1ஆம் பாதத்துக்கு வரும். அப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தோட அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் முன்னோக்கியே வருது. இருந்து முன்னோக்கி வந்துருது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துக்குள்ளாரியே தான் இருக்கு. அதனால இந்த பார்வை என்பது பாத்தீங்கன்னாக்கா என்ன சைன போகஸ்தானத்துக்கு இருக்கும், 4ஆம் இடத்துக்கு இருக்கும். அதே போல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் இருக்கும். திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள்லாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த உடல்நல விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்றது, அல்லது சொந்த பந்தங்களுக்கு பண உதவி செய்யறது, அவங்களுடைய நச்சரிப்பு, அல்லது சொந்த பந்தங்களுக்கு பிரச்சனை, அதுக்கு நீங்க முன்னின்று செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாமே உங்களுக்கு கடந்த காலங்கள்ல குரு பெயர்ச்சிக்கு பிறகு கூட உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற தன்மை இந்த சனியால இருக்கு. அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் என்றதும் இந்த சனியால தான் இருக்கு. இந்த வக்ரம் ஆகிறதுனால அந்த பிரச்சனை சில விஷயங்கள் தீரும், குறையும். வாழ்க்கை துணைவரின் வகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பீங்க. ஒரு 4 மாசத்துக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். திருமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் அமையும். வரன் செட்டாய் திருமணமே கூட சில பேருக்கு நடக்கும். அதே போல தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். வக்கர காலத்துல பொதுவாக ரிவர்ஸ் போது பலன் கொஞ்சம் மாறுபடும். அந்த வகையில் உங்களுக்கு சில பாசிட்டிவ் இருக்கு.
அதே போல உறவுகள் உங்களோட பகைச்சிக்கிட்டு போனவங்க உறவுகளுக்கு செலவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் குறையும். உறவு சிக்கல்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தீரும். அதுதான் பாசிட்டிவான விஷயம். அதே சமயத்துல சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருந்தா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கு. சனி வக்கரம் ஆகலனாக கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னா, பூர்வீக சொத்து விஷயத்துல இந்த நேரத்துல நீங்க செயல்படாம இருக்கணும். பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனை இருக்கு, வழக்குகள் இருக்கோ அல்லது அங்காளிகளோட சண்டை இருக்குனாக இந்த நேரத்துல கொஞ்சம் அந்த பிரச்சனைய போஸ்ட்போன் பண்ணி வைங்க, அதை ஆற போட்டு வைங்க, அது ரொம்ப நல்லது. அப்போ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி வக்கரமாகிறதுனால தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம், தந்தைக்கு உடனான தொந்தரவு பாதிப்புகள் வரலாம், அல்லது தந்தை விட்டு பிரிஞ்சு கூட நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மற்றபடி தனிப்பட்ட முறையில நீங்க சொத்து வாங்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க சொந்த பணத்துல வாங்குறீங்க, வேற இடத்துல ஒரு பிளாட் வாங்கலாம்னு இருக்கிறேன், வாங்கலாமான்னா தாராளமா வாங்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் எச்சரிக்கையா வாங்குங்க. உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைனாக நீங்க இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமா ஒப்பந்தம் போடணும். அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறத பத்தி சொல்லணும்னாக்க, இப்பதான் முதல்ல நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், பேஸ்மெண்ட் போட்டு ஆரம்பிக்கிறேன்னா நீங்க கொஞ்சம் தவிர்க்கலாம். ஈவன் சனி வக்கரமா இருந்தாலும் சனி வக்கரம் ஆகலனாலையும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லது தடையை ஏற்படுத்தும். அதாவது அப் டு டிசம்பர் 10ஆம் தேதி வரலும் நீங்க புதிதாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வீடு கட்ட ஆரம்பிக்கிறத நீங்க கொஞ்சம் தவிர்க்கலாம். அது நீங்க அடுத்த ஜனவரியில தை மாசத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 26ல இருந்து புதிய கன்ஸ்ட்ரக்ஷனை தவிர்க்கிறது நல்லது. அதே சமயத்துல வீடு கட்டின வீடா இருக்கு, அதை பேமெண்ட் பண்ணி வாங்கிடலாமா அல்லது லோன் கிடைக்குது வாங்கிடலாமான்னா தாராளமா வாங்கலாம். நீங்க புதிதாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே போல இந்த நேரத்துல புதிதாக பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த நேரத்துல கூட்டாளிகளோட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கருத்து வேறுபாடு பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அல்லது அவங்களால நஷ்டம் ஏற்படும். அதே போல இந்த நேரத்துல நீங்களே இண்டிவிஜுவலா இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றதுனாலே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க. வேலைக்கு போறதுதான் இந்த காலகட்டத்துல நல்லது, அல்லது பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பிசினஸ்ல இருக்கிறவங்க கூட குறிப்பா அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஹார்ட் ஒர்க் மட்டுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதுல ஸ்மார்ட் ஒர்க் கூட பண்ணி நீங்க முன்னேறலாம். அது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்தை 2 விதமா செய்யலாம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியும் ஈஸியா அந்த வேலையை முடிக்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அந்த வேலையை முடிக்கலாம். அது அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய வலிமையை பொறுத்து அந்த அடிப்படையில அவங்க வேலை பார்ப்பாங்க. சில பேர் சிம்பிளாவே ஒர்க் பண்ணி சம்பாதிப்பாங்க, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி குறைவா சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கொடுப்பனை தான், அதை நம்ம பொது பலனா சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி லாட்ரி வாங்கினா விழுந்துருமா, பங்கு சந்தையில போட்டா கிடைச்சிருமா, 1 10 ஆக்கிடுமா ஒரே வருஷத்துல அப்படின்றதெல்லாம் நிச்சயமா நடக்காது. அதுல 1 போட்டது அந்த 1 போயிடும். அதுதான் எச்சரிக்கையா இருக்கணும். லேண்ட் வாங்கலாமான்னா கூட ஒப்பந்தங்கள் போடும்போது கவனமா இருங்க. உங்க ஓன் மணி லேண்ட் வாங்குறீங்கன்னா தாராளமா வாங்கலாம். அந்த பூர்வீக சொத்தை விற்கிறதோ அல்லது பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் இருக்கிறதுல சில பிரச்சனைக்கு போறதோ அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னாவே வக்கிர காலத்துல உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை தான் ஏற்படும். பிரச்சனை உங்களுக்கு மேலும் வராம இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு விரும்பிய கோர்ஸே கிடைக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல், பயணம், இடமாற்றம், செலவுகள் இவற்றை செஞ்சுதான் நீங்க படிக்கிற மாதிரி அல்லது சேர்ற மாதிரி இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடலான விஷயத்துல கவனம் செலுத்திங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும் மிதனத்துல. இந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கும், தனித்து கூட இருப்பீங்க. அது ஓரளவுக்கு மீண்டும் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கோ அல்லது புதிய உறவுகள் ஏற்படுறதுக்கோ, திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் கூட அலுவலகத்திலேயோ ஒர்க் பண்ற இடத்துலயோ உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா தனித்திருப்பவர்கள் அல்லது வாழ்க்கையில் அன்பில்லை, பண்பில்லை, நிம்மதி இல்லை என்பவர்களுக்கு ஆப்போசிட் ஜென்டரால கொஞ்சம் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சச்சரவுகள் நீங்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடு இல்லாமல் இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணை ஒரு வகையில உடல்நலம் பாதிப்பு, தொந்தரவு பெரிய அளவுக்கு இருக்காது. இந்த காலகட்டத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம்ன்றது உங்க ஜாதகத்தை அடிப்படையில் வைத்து செய்யுங்க. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதுல நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். மூவ் பண்ணாலே பெஸ்டாவே இருக்கும். ஜாதகத்துல சனி வக்கரம் இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது உங்களுக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விதமாகவே இருக்கும். வருமானம் வரும், கூடுதலாகவே வருமானம் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்துல திருமணத்திற்கான வரன் வரும். சில பேருக்கு எதிர்பாலினுடைய காதல் போன்றவை ஏற்படும். திருமண வாழ்க்கையில ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும்.
அதே போல சில பேருக்கு மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வரன் வரும். சில பேருக்கு திருமணத்திற்கான வரன் வரும். பயணங்கள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பிள்ளைகள் வகையில செலவுகள், எக்ஸ்பென்சஸ், சுப விரயங்கள் ஏற்படும். இந்த வக்கர காலத்தை பொறுத்தவரையிலும் சொத்துக்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்துல விற்கிறதோ அல்லது அதுல சில வில்லங்கங்கள் இருக்குன்னா அதுக்கு பொறுமையா டீல் பண்ணணும். உறவுகள் குறிப்பா விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஆனா உறவு சிக்கல்களும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை வெற்றிகரமா சமாளிப்பீங்க. கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். வாழ்க்கை துணைவிற்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில சுப காரியங்கள் நடக்கிறது போன்றவையும் இல்லத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள், தூரதேச பயணங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். அலைச்சல் இருக்கும், ஆதாயம் கொடுக்கும். வேலையில சில பேருக்கு ஊதிய உயர்வுடன் டிரான்ஸ்பர் கிடைக்கும், அது பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் இருந்தீங்கனாலையும் உங்களுக்கு சில பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய விஷயத்த குறிப்பா ஏற்கனவே குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா எடுத்த சில முடிவுகள் அல்லது செய்த தவறான செயல்களை திருத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். வேலையில கூட ஒரு தவறான இடத்துல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னாக்க நெருக்கடியோடு இருக்குன்னா அதை மாத்தி அமைக்கக்கூடிய காலகட்டம். அதுல இருந்து நீங்க மாறி வேற ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இந்த வக்கர காலம் என்பது ஏற்கனவே செய்த ஒரு மிஸ்மேட்ச் அல்லது ஒரு தவறான செயல், தவறான ஆக்டிவிட்டியால நமக்கு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து நீங்க மூவ் பண்றதுக்கான காலகட்டம். துன்பத்திலிருந்து நீங்க மாற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்கர காலம் என்பது. அது ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா ஓரளவுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். வக்கரம் ஆகலனாலையும் இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. உறவுகளோட சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பீங்க. இந்த வக்கர காலத்துல பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு நன்மை கொடுக்கும். நந்தீஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். தடைகள் நீங்கும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், பணம் வரும், வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க. நன்றி, வணக்கம்.